ஆனால் இப்போது நாளைக்கு நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. டீலிமிட்டேஷன் பற்றி பேச போகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்கல்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரலாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்கிற மாதிரியே நான் சொல்கிறேன். அந்த ஒத்த வரியில் சொல்லணும்னு சொன்னால் இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு மோடி அவர்கள் குந்தகம் விளைவிக்கிறாருன்னு தான் சொல்லுவேன். எனக்கு இன்னமும் இது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது சார். ஏன்னா இந்த டீலிமிட்டேஷனை நம்ம அனுமதிச்சுன்னு சொன்னால் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பாஜக இந்த நாட்டை ஆட்சி செய்கிற அளவுக்கு அவங்க ஒரு ரூட்டு போடுறாங்க தெளிவாக. இப்போது உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு இருக்குது. அது அவங்க 120 கணக்கு பண்ணுறாங்க. ஆனால் அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவங்க சொல்கிற அடிப்படையில் பார்த்தா அது 140 நிற்கும். நமக்கு 54ன்றாங்க, அது 49 நிற்கும். இன்னைக்கு யூபி, பீகார் போன்ற வட மாநிலங்கள் எங்கெல்லாம் பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்குதோ அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை ஏற்றுறதுக்கான ஒரு குறுக்கு வழியை மோடி அவர் கையாளுறாரு. இது எங்கே போய் நிற்கும் சொன்னால் தென்னிந்தியா உள்ளிட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர் நினச்சா எந்த பில்லை வேணாலும் பாஸ் பண்ணுவார். இன்னைக்கு நாளைக்கு அவர் இதை நம்ம அனுமதிச்சுன்னு சொன்னால் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அவங்க கை வைப்பாங்க. பிரியாம்பல் இருக்கிற மதச்சார்பின்மைன்ற வேர்டு நாளைக்கு இதே மாதிரி ஒரு அசுரபலத்தோட நீக்குவார். நாளைக்கு ஜனநாயகன்ற வார்த்தை, டெமோக்ரஸின்ற வார்த்தையை அவர் நீக்குவார். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியான்ற ஒரு அடையாளத்தோடு இன்னைக்கு நம்ம இருக்கோம்ல, அந்த ஜனநாயகமே நாளைக்கு கேள்விக்குறியாக்கப்படும்.